அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் தான் விலாக் தான் பார்க்க போகிறோம். இந்த விலாக் நான் எடுத்தது சாட்டர்டே. ஸோ சாட்டர்டே ஆஃப்டர்நூன் போல் தான் விலாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். அதுதான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? இந்த சாட்டர்டே நான் வீடியோ எடுக்கும்போது பசங்க ஆஃப்டர்நூன் போல் வந்துடுவாங்க. அன்றைக்கி ஸ்கூல் ஆஃப் டே தான். ஸோ சீக்கிரமாக செய்யணும். நான் ஸ்டார்ட் பண்ணதே 12 o'clock தான் சமைக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். கொஞ்சம் மார்னிங் கொஞ்சம் நிறைய ஒர்க் இருந்துச்சு, கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்லாம். ஸோ டக்குன்னு செய்யணும்னு தோணிட்டே இருக்கும்போது நான் சரி கீ ரைஸ் செஞ்சிடலான்னு பிளான் பண்ணிட்டேன். அதுக்கு நான் 2 கப் சீரக சம்பா அரிசி நல்லா அலசிட்டு ஊற போட்டேன். நம்ம சமைக்கும் போது ஊற போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு அகலமான பாத்திரம் வச்சுட்டு அதில் ஒரு 5 ஸ்பூன் கடலெண்ணெய், 1 ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். இது ஃபுல்லாகவே நெய்யும் செய்யலாம், பட் கொஞ்சம் திகட்டும். ஸோ அதனால் கொஞ்சம் மிக்சிங் மேட்ச் பண்ணி போட்டுக்க. ஹோல் கரம் மசாலா, பட்டை, லவங்கம், ஏலக்காய், அன்னாச்சி பூ எல்லாமே போட்டுட்டேன். இதுக்கு வெங்காயமும் தக்காளி ரொம்ப கம்மியாக தான் தேவைப்படும், பிரியாணி மாதிரிலாம் கிடையாது. ஸோ 2 வெங்காயம் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். காரத்துக்கு பச்சை மிளகா தான். ஸோ 5 பச்சை மிளகா இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டேன். கண்ணாடி போல் வரும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் இதோட மெயின் டேஸ்ட்டு கொடுக்குறது. ஸோ அதுலேருந்து ஒரு 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டுட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாசனை போன அப்புறமா கொஞ்சம் ஒரு கைப்பிடி புதினாவும் கொஞ்சம் 1.5 தக்காளி அதை நல்லா கட் பண்ணிவிட்டு 2 வதக்கிட்டு இப்போ நான் 1 கப் அரிசி எடுத்து அதுக்கு 2 கப் தண்ணி போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு பிளேட்டை மூடிட்டேன். இப்போ தண்ணி நல்லா கொதிக்கணும். தண்ணி நல்லா கொதிச்ச அப்புறமா நம்ம ஊற போட்டு அந்த அரிசியை வடிகட்டிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். அரிசி நல்லா ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2-3 கலக்கிட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் விட்டுட்டு நீங்கள் தட்டு போட்டு மூடிடுங்க. மூடிட்டு கரெக்டாக ஒரு 6லேருந்து ஒரு 7 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சுட்டு வந்தோம்னா அரிசியும் தண்ணியும் ஒரு சரிசமமான அளவு வரும். அந்த அளவு வரும்போது நம்ம தம் போட்டால் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி தண்ணியும் சாப்பாடும் ஒரே அளவு வரும்போது நம்ம தம் போட்டுடலாம். இப்போ எல்லாமே சரிசமமாக பண்ணிவிட்டு தம் போட்டாச்சு. தம் ஒரு கரெக்டாக 15 மினிட்ஸ் விட்டேன். அவ்வளோதான், நம்மளுடைய சாப்பாடு ரெடி ஆகிடும். இதுக்கு சைட் டிஷ்ஷாக என்ன செய்யலாம்னா ஒரு சிம்பிளான சிக்கன் கிரேவி செய்யலாம் அப்படின்னு குக்கரில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டேன். நான் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு 3 வெங்காயம் நீளவாக கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். அது கொஞ்சம் ப்ரௌனிஷாக வந்த அப்புறமா தக்காளி ஒரு 2 போட்டுட்டு ஒரு 1/2 kg சிக்கன், இது எல்லாமே அதிகமாக வதக்க தேவையில்ல. ஸோ 1/2 kg சிக்கன் போட்டுட்டு ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், காரத்துக்கு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கேன். 1/2 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கேன். இப்போ இதை ஒரே ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டை மூடிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அந்த தண்ணி வத்துற அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா போதும். இந்த அளவுக்கு தண்ணி வற்றி நம்மளுக்கு தண்ணி பிரிஞ்சு வரும் சிக்கன். அப்படி வரும்போது ஒரு 2 உருளைக்கிழங்கு கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வேணும். அந்த ஸ்டேஜில் இப்போ நான் தேங்காய் ஒரு 3 பத தேங்காய் எடுத்துக்கேன். அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுட்டு அதில் ஒரு 4 முந்திரி போட்டு நல்லா ஃபைன் அரைச்சிக்கிட்டேன் தேங்காய் பேஸ்ட்டை. இப்போ அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம அந்த சிக்கன் உருளைக்கிழங்கு கிரேவி இல்லையா, அதில் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி உங்களுக்கு குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ திட்டமாக ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக உப்பு ஆட் பண்ணுறேன். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். குக்கர் லாக் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு 2 விசில் விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணோன்னா நம்மளுடைய சுவையான சிக்கன் குழம்பு ரெடி. ஒரு 20 மினிட்ஸ் இருந்தால் போதும். நம்ம சாப்பாடும் செஞ்சிடலாம், இந்த சால்னாவும் செஞ்சிடலாம். நம்ம முந்திரி பருப்பு போட்டதால இது அந்த கிரேவி நல்லா திக்காக நல்லா கரெக்டாக இருக்கும். ஃபைனலாக நான் வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு மேலே இந்த கஸ்தூரி மேத்திக்கு அது கொஞ்சம் போட்டால் அது போடும்போது குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும். டேஸ்ட்டு கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நீங்கள் ட்ரை பண்ணலாம், ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இந்த குழம்பு செஞ்சுட்டே இருக்கும்போது திடீர்னு என்னோடய தங்கச்சி பொண்ணோட வாய்ஸ் கேட்டுச்சு. என்னடா தங்கச்சி பொண்ணு வாய்ஸ்க்கு வெளியே பார்த்தா என் செம்ம சர்ப்ரைஸு, நம்பவே முடியல. எப்போவுமே சொல்லி தான் வருவாங்க, டக்குன்னு வந்ததால் கொஞ்சம் நேரம் ஆடி போயிட்டோம். என்னடா இவங்க தான் கன்ஃபார்மாக வந்துட்டாங்கனால 2-3 தடவை என் சிஸ்டர் கிட்ட கேட்டுன்னு இருந்தேன், என்னடி நீயா வந்த அப்படின்னு. ஏன்னா எவ்வளோ தடவை கூப்பிட்டாலும் வரவே மாட்டாங்க. கூப்பிடாம சொல்லாமல் கொள்ளாமல் ஒரு பெரிய சர்ப்ரைஸாகவே இருந்துச்சு. ஸோ அவங்க வந்த அப்புறமா கொஞ்சம் நேரம் அவங்கக்கிட்ட பேசிட்டு பசங்க கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சமையல் பாதியிலேயே விட்டுட்டோம் பார்த்தியா, அதை போய் கண்டினியூ பண்ணினேன். அப்புறமா ஃபைனலாக சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டு ஈவினிங் போல் சரி பாயசம் மாதிரி செய்யலாம். சரி பாயசம் மாதிரி செய்யலாம்னா எந்த மாதிரி செய்யலாம்னா இந்த பாசுந்தி
டைப்பில் வந்து செய்யலான்னு சரி வந்து பாஸ்மதி அரிசி அதுலேருந்து வந்து ஒரு 2 ஸ்பூனு, இந்த கப்னால் வந்து 1/4 கப்பு 2 ஸ்பூன் வந்து நல்லா வந்து ஊற போட்டு வாஷ் பண்ணி வச்சுட்டேன். ஊறத்துக்கு வச்சுட்டேன். இப்போ வந்து 1/2 லிட்டர் பால் எடுத்துருக்கேன். பாலை போட்டுட்டு பாலுக்கு தேவையான தண்ணி இப்போ வந்து 1 கிளாஸ் பால்னால் அதுக்கு வந்து 1/2 கிளாஸ் வந்து தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். வந்து பாலை வந்து காச வச்சுட்டேன். கொஞ்சமாக வந்து குங்குமப்பூ வந்து ஊற போடலான்னு, அதுவும் வந்து அப்போ தான் வந்து அந்த ஸ்ட்ரக்சர் எல்லோயிஷ் கலர் வந்து கரெக்டாக வரும், நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும் அப்படின்னு அதையும் வந்து ஊற வச்சிட்டேன். இப்போ வந்து பால் வந்து நல்லா கொதிச்சிருச்சு. கொதிச்சப்புறம் வந்து 1/2 கப் சர்க்கரை வந்து ஆட் பண்ணுறேன். பால் நல்லா கொதிச்சப்புறமா 1/2 கப் சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு ஒரு வந்து 4-5 ஏலக்காய் வந்து நல்லா தட்டி அதுவும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து பாலும் சர்க்கரையும் வந்து நல்லா வந்து கொதிச்சு வரணும். அந்த டைம் என்ன பண்ணேன்னா அரிசி வந்து கொரப்பாக அரைச்சிக்கிட்டேன். லைக் வந்து இந்த ரவை மாதிரி ஸ்டேஜில் வந்து அரைச்சிக்கிட்டேன். நீங்கள் ரொம்ப வந்து பெருசாக அரைச்சோன்னா வந்து இந்த மாதிரி அரைச்சோன்னா வந்து வேகிறதுக்கு டைம் ஆகும். நம்ம ரவை மாதிரி அரைக்கும்போது சீக்கிரமாக வெந்துடும். டேஸ்ட்டும் வந்து நல்ல ஒரு திக்னஸும் கிடைக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஸோ அதையும் வந்து நல்லா வந்து அரைச்சிட்டு இப்போ வந்து நான் வந்து அரிசி வந்து ஆட் பண்ணுறேன். அரிசி ஆட் பண்ணிட்டு அந்த மிக்ஸி ஜார் கழுவி ஒரு தண்ணியும் ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து எதுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணால் அரிசி வேகும் போது திக்னஸ் வரும், அப்படியே வந்து பாலும் கரையும். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணும்போது அந்த பதம் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அரிசியும் நல்லா வந்து வேகிறதுக்கு ஸ்டேஜில் வந்துருச்சு. ஃபைனலாக வந்து நம்ம சாஃப்ரான் வந்து இதில் வந்து குங்குமப்பூ வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். சாஃப்ரான் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்க விட்டேன். அப்போ தான் வந்து அந்த கலர் வரும். நல்லா வந்து அந்த கலர் வந்த அப்புறமா ஃபைனலாக வந்து நட்ஸ் வந்து ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஆஃப் பண்ணிட்டோம்னா ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து குடிக்கணும். ஏன்னா வந்து அந்த எல்லாமே ஃப்ளேவர்லாம் இறங்கி அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். இதோடைய பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த பாயசம் வந்து நம்ம வெறுமனையும் குடிக்காமல் சப்பாத்தி, ப்ரெட்டு இதெல்லாம் தொட்டு சாப்பிட்டோன்னா அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பாயசம் செய்யும்போதே வந்து நைட்டு டின்னருக்கு வந்து சப்பாத்தி செய்யணும். ஏன்னா குருமாவும் இருந்துச்சு. ஸோ வந்து இந்த பாயசமும் இருக்குது. ஸோ வந்து 2ம் வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். அந்த பிளான் பண்ணி தான் வந்து நான் இது செஞ்சேனே. நைட்டுக்கு அதே மாதிரி வந்து சப்பாத்தி செஞ்சுட்டு அதுக்கு வந்து சால்னா கேட்குறவங்களுக்கு சால்னா கொடுத்தாச்சு. நான் வந்து இதை தொட்டு தான் சாப்பிட்டேன். அல்டிமேட்டாக இருந்துச்சு. நீங்கள் இது வரைக்கும் சாப்பிட்டது இல்லைன்னா கண்டிப்பாக சப்பாத்தி தொட்டு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். அம்மா எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஃபைனலாக என் தங்கச்சி வரும்போது கேக் கொண்டு வந்திருந்தா. ஸோ ஃபைனலாக வந்து அதை கட் பண்ணிவிட்டு பசங்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிட்டு நைட்டு வந்து டின்னர் சாப்பிட்டுட்டு பசங்க தூங்கிட்டாங்க. தங்கச்சி அவங்க பசங்க வந்து ஒரு 2 டேஸ் இருந்தாங்க. ஸோ என்னால் வந்து வீடியோஸ்லாம் எடுக்க முடியல. நிறைய ஒர்க்கும் இருந்துச்சு, கொஞ்சம் வெளியெல்லாம் போகணும், நிறைய எக்ஸைட்மெண்ட்டாகவும் இருந்துச்சு. பட் வந்து வீடியோ நான் எடுக்கலை. ஸோ என்னோடய வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக்கும் பண்ணிவிடுங்க. அஃபா கிச்சனை வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.